டிரைவர், நீங்க கிளம்புங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? போன ஞாயிற்றுக்கிழமை நம்ம சின்னம்மாவை ஒரு பையனோட பார்த்தேன். யாரு? தீபக் தானே? யாருன்னு தெரியலம்மா. வயசுக்கு வந்த பொண்ண இப்படி சுத்த விடுறது தப்பம்மா. நீ சரியான பழைய பஞ்சாங்கம். என் மனசுல பட்டத்தை சொன்னேன். நாளைக்கு ஒரு கெட்டவர் வரக்கூடாது பாருங்க. ஐயோ, உன்ன மாதிரி படிக்காத ஜென்மங்களை வேலைக்கு வச்சுக்கதே என் தப்பு. என் பொண்ணை பத்தி கவலைப்பட வேண்டியது நானும் அவ அப்பாவும் தான். நாளைக்கு நடக்க போறத நினைச்சா இன்னைக்கு அவ சந்தோஷமா இருக்க முடியுமா? நீ பேசாம உன் வேலையை போய் பார். எக்ஸ்கியூஸ் மீ. என்ன வேணும்? ரஞ்சித் சாரை பார்க்கணும். உங்க பேரு? சைரா பானு. உள்ள போய் பாருங்க. தேங்க்ஸ். சலாம் அலைக்கும். யார் நீங்க? என் பேரு சைரா பானு சார். என்ன வேணும் உங்களுக்கு? ஒரு பர்சனல் ரெக்வெஸ்ட். ஓகே, டெல் மீ. நான் சொல்றதை கேட்டு நீங்க அதிர்ச்சி அடைய மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தேவதை மாருதி வேன் ஓட்டிட்டு வந்தாலே ஞாபகம் இருக்கா? ஹலோ மிஸ்டர் மெட்ராஸ், நீங்க என் பிடியில இருந்து தப்பவே முடியாது. இது ஆபீஸ், ப்ளீஸ். கரெக்ட். என் லவ்வர் மானும் போயிடக்கூடாது. அதனால இப்போதைக்கு நான் போயிடுறேன். ஆனா நாளைக்கு உன்னோட சம்மதத்தை நீ சொல்லிடணும். ஓகே? ஆயா, காப்பி கொண்டா. இதோ கொண்டு வரேம்மா. இதால என்ன நடக்க போதோ? என்ன ராஜா ஒரு மாதிரியா இருக்க? ஆஷா, என்னால பிக்னிக் வர முடியாது. ஏன்? அண்ணி சொன்னாங்க வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்கு, அண்ணங்கிட்ட பணம் கேட்க வேண்டான்னு. பணத்தை பத்தி நீ கவலைப்படாத, அத நான் பாத்துக்கிறேன். அப்பா, வெரி டயர்ட். எப்படியோ ப்ராப்ளம் இல்லாம ரூம் கிடைச்சது. அப்பா. சார், காபி டீ ஏதாவது? எதுவும் வேண்டாங்க. அப்ப நான் வரேன். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ஐ அம் வெரி ஹாப்பி. ஆஷா, இன்னைக்கு நைட் நம்ம இங்கே தங்கிட்டு போலாமாடி? ஐயோ, எங்க அப்பா என்ன தொலைச்சு கட்டிட்டு வரடி. அத பத்தி நீ கவலைப்படாத. அதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா நான் வச்சிருக்கேன். என்ன ஐடியா? ஓகே. ஹலோ. ஹலோ அங்கிள், நான் ஷீலா பேசுறேன். ஆஷா எங்க வீட்ல தான் இருக்கா. இங்க ஒரே மழை. இங்க மழையே இல்லையா ஷீலா? ஆட்டோ கூட கிடைக்கிற மாதிரி தெரியல. அதான் அவளை நான் இங்கே ஸ்டே பண்ண சொல்லிட்டேன். அவ உங்ககிட்ட பேசுறதுக்கு பயப்படுறா. அதான் அங்கிள் நான் பேசுறேன். போன் ஆஷாட்ட கூட. சரி அங்கிள். ஹலோ டாடி, நான் ஆஷா பேசுறேன். இங்க ஒரே மழையா இருக்கு, நான் வரணுமா?
வேண்டாம் வேண்டாம், நீ காலையில வந்தா போதும். வர வேண்டாம்னு சொல்லிட்டாரு. ஆனா ஒண்ணு, இந்த மாதிரி நைட்ல ஸ்டே பண்ற பழக்கத்தை இன்னையோட விட்டுறணும். சரி டாடி. அப்பா தப்பிச்சு. ஷீலா அம்மா கிட்ட பேச வேண்டாமா? ஐயோ பேசணும். ஹலோ ஹலோ ஆண்டி, நான் ஆஷா பேசுறேன். பிக்னிக் வந்த இடத்துல ஒரே மழை ஆண்டி. ஆஷா, ஷீலா மழையில நினைச்சா உடம்பு கொத்துக்காதுமா. அவளை அங்கேயே தங்கிட்டு காலையில வர சொல்லு. தேங்க்யூ ஆண்டி. ஓ, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. என் பேர் ரஞ்சித். வெரி குட் வெரி குட். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பேசலாமே, தாராளமா பேசலாமே. உங்க கையில தாங்க என் சந்தோஷமே இருக்கு. நான் கொடுத்து வச்சவன், சந்தோஷத்தை நீங்க கக்கவே இல்லையே. உங்க பொண்ணு என்னதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு பிடிவாதம் பிடிக்கிறா. அப்படியா? ஹாப்பி நியூஸ். நீங்க ரெடின்னு சொல்லுங்க, நாளைக்கே மேரேஜ். இதுக்கு போய் கவலைப்படுறீங்களே. என்ன சார், நீங்க இப்படி பேசுறதுனாலதான் உங்க பொண்ணு அப்படி நடந்துக்கிறா. இங்க பாருங்க, எனக்கு உங்க பொண்ணை கட்டிக்க விருப்பம் இல்ல. விருப்பம் இல்லைன்னா விட்டுடுங்க, நோ ப்ராப்ளம். குட் பை. பாப்பா, உன்னை பார்க்க அந்த ராஜ தம்பி வந்திருக்கு, சீக்கிரம் வாமா. ஐயோ எங்க? உனக்காக வெளியில ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காருமா. டாடி இருக்காரா போயிட்டாரா? ஐயா வெளியில போயிருக்காருமா. சரி, நீ அவரை என் ரூம்ல வெயிட் பண்ண சொல்லு. சரிம்மா. உன்னை பார்க்காம என்னால இருக்கவே முடியல. எனக்கும் தான் காலம் என்னைக்கு கை கொடுக்குதோ. போதும் போதும், அப்பா வர நேராச்சு, நீ புறப்படு. குட் மார்னிங் சார். யார் அவன்? இப்ப வந்துட்டு போனானே, அவன் யாருன்னு கேக்குறேன். என் கிளாஸ்மேட் டாடி. கிளாஸ்மேட் எல்லாம் கிளாஸோட தான் வச்சுக்கணும், இங்க எல்லாம் வச்சுக்க கூடாது, புரியுதா? ஐயா, என்னங்க ஐயா? இப்ப வந்துட்டு போனானே ஒரு பையன், அவன் இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கானா? எப்போது ஒரு வாட்டி வருவாங்க ஐயா. சரி, நீ போ. ஆஷா, ஒரு சின்ன விஷயத்துல கூட நான் ரொம்ப கண்டிப்பானவன், உனக்கு தெரியுமில்ல? பி கேர்ஃபுல். எங்க அப்பா கிட்ட சொன்னா நான் பயந்துருவேன் நினைச்சியா? எங்க அப்பா கிட்ட மட்டும் இல்ல, அந்த ஆண்டவங்கிட்டே நீ கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நான் பயப்படவும் மாட்டேன், உன்னை நான் விடவும் மாட்டேன். தபார்மா, நீ அடிக்கடி இங்க வர்றதுனால அக்கம் பக்கம் உள்ளவங்க எல்லாம் ஏதேதோ பேசுறாங்க. எனக்கு அசிங்கமா இருக்கு. யாரு யாரு யார் பேசுறாங்க? என்கிட்ட சொல்லுங்க, அவங்கள நான் பாத்துக்கிறேன். அம்மாடி, வேண்டாம் தாயே, நான் அந்த வம்ப விலை கொடுத்து வாங்கணுமா? நீங்க எதை விலை கொடுத்து வாங்கினாலும் சரி, ஐ டோன்ட் மைண்ட். ஐயோ, என் நிலைமை புரியாம பேசுறியே, நான் உனக்கு என்னன்னு புரிய வைக்கிறது? நீங்க ஒண்ணு எனக்கு புரிய வைக்க வேண்டியதில்ல, என்ன புரிஞ்சுக்கலேன்னு தான் நான் வேதனைப்படுறேன். ப்ளீஸ், இங்க இருந்து போயேன், எனக்கு பயமா இருக்கு. நீங்க ஒண்ணும் உலகத்திலே இல்லாத பேரழகா நினைச்சு நான் உங்களை லவ் பண்ணல. ஏதோ எனக்கே தெரியாம என் மனசை நான் உங்ககிட்ட பறி கொடுத்துட்டேன்.
பாவம் ரொம்ப பயந்துட்டீங்களா? சரி, இப்போதைக்கு போறேன். மிஸ்டர் மெட்ராஸ், ரொம்ப அவசரப்பட்டு சந்தோஷப்படாதீங்க. ஓகே, பாய். இந்தாங்க ஐயா. ஆயா, என்னம்மா ஸ்கூலுக்கு நேரமாச்சு, யூனிஃபார்ம் பண்ணிட்டியா? பண்ணிட்டேம்மா, இதோ கொண்டு வரேன். ஆமா, ஸ்கூட்டர் சாவி எங்க? அந்த ரூம்ல வச்சிருந்தேன், இப்ப காணோம். நான் தான் எடுத்து வச்சிருக்கேன். இனிமே நீ ஸ்கூட்டர்ல ஸ்கூலுக்கு போக வேணாம். நானே உன்னை கொண்டு போய் கார்ல டிராப் பண்றேன். அம்மா, அப்பாவுக்கு நான் ராஜாவை காதலிக்கிறது தெரிஞ்சு போச்சுமா. நீதாம்மா எப்படியாவது அப்பா கிட்ட இருந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் வாங்கி தரணும். உனக்கு என்ன சம்மதம் வேணும்? நான் ராஜாவை விரும்புறேன்ப்பா. அப்பா, அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்க சம்மதம் வேணும். டாடி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட சம்மதம் கேப்ப? ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. காதல் வேறு, வாழ்க்கை வேறு. உனக்கு எப்ப கல்யாணம் பண்ணணும், எப்படிப்பட்ட மாப்பிள்ளைய பார்க்கணும்னு எனக்கு தெரியும். இனிமே காதல்ங்கிற பேச்ச எடுத்த தொலைச்சிருவேன். உனக்கு டிவி ஒரு கேடு. உன் மனசுல நீ என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? இந்த காதல் எதிர எல்லாத்தையும் மறந்துரு. மறுபடியும் இந்த பொண்ணோட சுத்துறத நான் கேள்விப்பட்டேன். என்னால ஆஷாவை மறக்க முடியாது. என்னடா சொன்ன? மறக்க முடியாது. கொஞ்ச நேரம் சும்மா இருங்களேன். நீ உள்ள தம்பி. என்னங்க இவனுக்கு நீ கூட செல்லம் தான். இவன் இப்படிதான் பேசுறான். அவன் எங்க, இவன் எங்க? ராஜா இனிமே ஆஷா கூட பழக்கூடாது, அவ்வளவுதானே? அதை நான் பாத்துக்கிறேன். இல்ல, நீ தயவு செஞ்சு எங்களை பிரிச்சிடாதீங்க. ஆஷா இல்லாம என்னால வாழ முடியாத. நீ அம்மா, அப்பா என் கல்யாணத்துக்கு சம்மதிக்கல. நீ உயிரோட இருந்திருந்தா நிச்சயம் இந்த கல்யாணம் நடத்தி வச்சிருப்ப. அதனால உன் படத்துக்கு முன்னால நாங்க மாலை மாத்திக்கிறோம். நீங்க எங்களை ஆசீர்வதிக்கணும். நிச்சயமாக இந்த சமூகத்தில் பேரும் புகழுடன் அன்பு கணவன் மனைவியாக வாழ்ந்து காட்டுவோம் என்ற உறுதியுடன் எங்கள் பயணத்தை தொடர்கிறோம். ஹலோ, எல்லாம் ஃபுல்லப்பா. போன வையப்பா. வாங்க வாங்க, இளமை ரோஜாக்களே, உட்காருங்க. ஆமா, நீங்க காதல் ஜோடிகளா இல்ல கான்வென்ட் ஜோடிகளா? சேச்சே, எங்களை பார்த்தா சின்ன பசங்க மாதிரியா தெரியுது? நாங்க ஓட்டுரிமை பெற்றவங்க. ஓஹோ, அதுக்கு இல்லம்மா. அதாவது இந்த காலத்துல சின்ன பசங்க ரூம் எடுத்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்காகவே தங்குறானுங்க. அதனாலதான் உங்களை கேட்டேன். பரவாயில்ல, இந்த நோட்ல உங்களோட உண்மையான அட்ரஸ் எழுதிட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு ரூமுக்கு போங்க. இந்தாங்க அட்வான்ஸ். சந்தோஷமா இருங்க. ஏண்டா மது, தொழில் செஞ்சு பொழைச்சுக்கன்னு சொன்னா போலீஸ்ல மாட்டிக்கிற அளவுக்கு பொண்ணுங்க பின்னாடி எல்லாம் சுத்திரியாமே நீ? டேய், இந்த பெத்த அப்பனுக்கு இல்லாத இந்த பித்து உனக்கு எப்படிடா வந்துச்சு? ரூம் ஃபுல் ஆயிடுச்சு, நீ பாத்துக்க. நான் போயிட்டு உடனே வந்துடுறேன்.
சொல்ற மாதிரி என் பொண்ணுக்கு போதை மருந்து பழக்கம் இருந்ததா எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உண்மை இதுதான். நல்லா யோசிச்சு பாருங்க. ஆமா டாக்டர், ஒரு நாள் பாத்ரூம்ல ஒரு சிரிஞ்சு இருந்துச்சு. எதுக்குடின்னு கேட்ட, விளையாடுறதுக்குன்னு சொன்னா. பாத்தீங்களா, அது விளையாட்டு பொருள் இல்ல, போதை ஊசி போட்டுக்கதான். பிள்ளைங்க கெட்டு போச்சுன்னு சொல்றாங்களே தவிர பெத்தவங்களோட பொறுப்புணர்ச்சிய அவங்க உணவுதான் தெரியவே இல்ல. கவலைப்படாதீங்க, இது ஆரம்ப கட்டம் தான். 2 மாச ட்ரீட்மெண்ட்ல நிச்சயமா கியூர் பண்ணிடலாம். வைஷாலி, வைஷாலி எழுந்துருமா. குடுமா சொன்ன குடு, நான் உனக்கு பாத்துட்டு தரேன். குடு. இரு. நான் தான் ஊசி போடுவேன். சரி, எனக்கு ஊசி வேணாம். சிஸ்டர், ஊசி போடுங்க. எனக்கு ஊசி வேணாம். ஐயோ, உன்னை ஊசி போடணும்னு சொன்னேன்ல. நீதான் என் ரஞ்சித்தை எங்கிட்ட பிரிச்சுட்ட. என்னோட ரஞ்சித்தை எங்கிட்ட பிரிச்சுட்ட. நான் ரஞ்சித்தை கூட்டிட்டு. எனக்கு ரஞ்சித் வேணும். தூங்க மாட்டேன். படு, சொன்னா கேட்கணும்.